ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஏசாயா 63 வசனம் 9 பின்பகுதி. பாருங்க, ஏசாயா தீர்க்கன் மூலமாக இந்த காரியம் வந்த வசனம் சொல்லப்படுது. எவர் அப்படின்னும் போது ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நிறைய சொல்லலாம் அவருக்கு. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் யாரை அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள்லாம் அவர்களை எங்கே தூக்கி சுமந்து வந்தார், நடத்தி கொண்டு வந்தார் இருக்குது. ஆனால் அநேக வேளையில் அவர் தூக்கி சுமந்து வருகிறவராய் காணப்படுறார். இந்த அருமையான வேளையிலே அந்த ஜனங்களானால் நன்றி கட்ட ஜனங்கள், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் எப்போவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை ஆண்டவரை கோபமூட்டி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகி எத்தனை தடவை அடிமைத்தனத்துக்கு திரும்ப அடிமைத்த மீதியான கையில் கொண்டு போய் விட்டார் பாருங்கள். அப்படிலாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தில் திருப்பி போனாங்க. அவ்வளோ கோபம் மூட்டினாங்க அந்த ஜனங்க. ஆனால் ஆண்டவரோ அவர்கள் மேல் நினைவாக இருந்தாராம். கோபம் மூட்டினார் தான். ஆனால் பாருங்கள், 12ஆம் வசனத்தில் அவர் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே என்று சொல்லப்படுது. பாருங்கள், எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவர்கள் நிறைய வாட்டி கோபப்படுத்தினாங்க. மோசே அவர்களுக்காக பரிந்து பேசினார். அப்போ பரிந்து அவங்க மேலே பரிதாபம் கொள்ளும், ஆண்டவரே அவங்க மேலே கோபப்பட்டுறாதீங்கப்பா, என்னையை மட்டும் கூப்பிட்டு போகிறேன்றீங்களே, அவங்களுக்கு நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணி தானே கூப்பிட்டு வந்தீங்க, அவங்க கேட்பாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பரிதாபத்தை நிமித்தம் அவங்க மேலே இறங்குன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறத பற்றி பார்க்குறோம். மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு இன்டர்செஷன் ப்ரேயர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது ஆண்டவர் அதே வார்த்தையிலே சொல்கிறாரு, மோசே சொன்ன மாதிரியே நான் செய்தேன், அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு மோசே ஃப்ரெண்ட் அவருக்கு இல்லையா, ஃப்ரெண்டு. அதனால் அவருடைய பேச்சை கேட்டு அவர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் மோசையோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். மோசை என்ன சொன்னாலும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை கேட்குறாரு. அதே பரிதாபத்தை நிமித்தம் அந்த வசனம் எனக்கு உடனே பாருங்கள், இந்த வசனம் சொல்லும்போது ஆவியான எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். எனவே அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமும் அவர்கள் மீது கொண்ட பரிதாபத்தின் நிமித்தம், அந்த அன்பு இருந்தால் பரிதாபம் வந்துடும் இல்லையா. யார் ஒருவர் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே பரிதாபப்பட்டுரும். அந்த அன்பும் பரிதாபமும் இணைந்து செயல்படுது. பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். உங்களை என்னையும் அப்படி சுமந்து வர்றதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய அன்பை அலட்சியப்படுத்திடாதபடி, அவருடைய பரிதாபத்தை அலட்சியப்படுத்திடாதபடி, அவர் மற்றவர்களுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதபடி, கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாக அவர் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவர் நம்மை அழகாய் தூக்கி சுமக்கிற ஆண்டவராய், நம்முடைய கால்களில் கல் முள்ளு குத்தி விடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை தூக்கி சுமக்கிறவராக காணப்படுறார். எனவே அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள், ஜெபிப்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடந்து வந்ததை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வந்ததை. நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. தகப்பனே, நீங்கள் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பு நிமித்தம், எங்கள் மீது கொண்டுள்ள பரிதாபத்து நிமித்தம் ஆண்டவரே, எங்களை நீ மீட்டு ஆண்டவரே அப்பா, அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்டு, எவ்வளவோ பிரச்சனைகள், இடுக்கண்கள் ஆண்டவரே, ஆபத்துக்கள் எல்லாவற்றும் மீட்டு எங்களை தூக்கி சுமந்து வந்தீரே ஆண்டவரே. நாங்கள் நன்றி கெட்டவர்களாய் போய்விடாதபடி எப்பவும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில் ஸ்தேவான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 54 முதல் 59 வரைக்கும். 54 முதல் 59 வரை. இன்றைய கேள்வி: பேதுரு எந்த பட்டணத்தில் யாருடைய வீட்டில் அநேக நாள் தங்கியிருந்தான்? பேதுரு எந்த பட்டணத்தில் யாருடைய வீட்டில் அநேக நாள் தங்கியிருந்தான்?